அந்த காலத்தில் தக்காளி சாதம் செய்கிறதே நல்லா இருக்கும், வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நம்ம அம்மா அப்பாலாம் செய்கிறது. அதுக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு ஒரு 4 பல், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இதை நல்லா அம்மியில் அரைச்சிப்பாங்க. நம்ம அம்மியில் மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு ஒரு ஓட்டிட்டு எடுத்துருங்க. அதோட தக்காளி நல்ல ஒரு தட்டில் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க, மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, சாம்பார் பொடி, மிளகாத்தூள்னா சாம்பார் பொடி போட்டு நல்லா பிசைஞ்சி பெருங்காயமும் போட்டு பிசைஞ்சி வச்சுட்டுருங்க. கையால் அந்த காலத்துலலாம் கையால் தான் பிசைவாங்க. இப்போ தான் கையால் பிசைஞ்சால் அது என்னமோ ஒரு இது மாதிரி டீசென்ட் இல்லாத மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் அதோட டேஸ்ட்டே அம்மியில் அரைக்கிற மாதிரி அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் கடுகு உளுத்த ஒரு தாளித்து இதை தூக்கி கொட்டி நல்லா கொதிக்க விட்டிங்கனாக்க தக்காளி சாதம் ரெடி. இது சாதம் நம்ம கலரி சாப்பிட்டோம்னா சூப்பரான டேஸ்ட்டோட தக்காளி சாதம் இருக்கும். அது என்னதான் இருந்தாலும் அந்த காலத்தில் கையில் அவங்க பிசைஞ்சு தரது சூப்பராக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். எனக்கு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.